ஆண்டவருக்கு விரோதமானவர்கள், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள், அவருடைய சொல்லின்படி செய்யாதவர்கள், அவர்கள் தேடாதவர்கள் தான் பாவிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்படிப்பட்ட பாவிகள் மீது ஆண்டவர் அன்பு செலுத்தி தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்து நம்மளை எல்லாம் மீட்டுக் கொள்ளுகிறார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 19:10. பக்கத்தை யாரும் சொல்லுங்க. புதிய ஏற்பாடு பக்கம் 112. புதிய ஏற்பாடுல 112 112ல 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துறார். தேவனாகிய கர்த்தர் இழந்து போனவர்களை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் அப்படின்னா அவர் எதை இழந்தார், எங்கே இழந்தார், யாரை இழந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளும் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாத பட்சத்துல அவர்கள் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டாங்க. அப்படி விரட்டப்பட்ட பொழுது அவர்களுக்கும் தேவனுக்கும் பிரிவினை வந்து விட்டது. அந்த பிரிவினை இதுவரை தேவனும் மனிதனுக்கும் மிகப்பெரிய ஒரு பிரிவினையா இருந்தது. அப்படிப்பட்ட பிரிவினையை ஒன்றாக்கும்படியாக யார் கொடுத்தாராம்? இயேசுவை இந்த பூமிக்கு கொடுத்தார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 59ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிங்க. ஏசாயா பழைய ஏற்பாட்டுல ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 59 முதல் 2 வசனத்தை வாசிங்க. இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய அந்த மனநிலையை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு என்ன செய்யலாம்? மறைக்கிறது. அப்போ தேவன் நம்மை எவ்வளவு அற்புதமா உண்டாக்கி ஒரு கனவுகளோடு இல்லைங்களா, குழந்தை தாயோட வயிற்றுல உருவானோன்னையும் அந்த சந்தோஷத்தை நம்ம பெரியங்க வந்து நம்ம அனுபவிச்சோம். முதல்ல எங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணி சென்னையில் கொடுத்துருக்கோம். அந்த அம்மா வந்து பெங்களூரில் வேலை செஞ்சாங்க. பெங்களூரில் வேலை செய்யும்போது ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 6 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மருமகனும் மகனும் சேர்ந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி மேட்ரைகளுக்கு வந்து சொல்கிறாங்க. சொல்லும்போது அதை கேட்டோன்னையும் அளவு கடந்த ஒரு சந்தோஷம். நான் கன்னியாகுமரிக்கு ஊழியத்துக்கு தனியாக வந்தேன். எனக்கு சொந்த ஊர் வந்து சேலம் மாவட்டம் தெரியுங்களா? சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், ஈரோடு மாவட்டம் தெரியுங்களா? 3 மாவட்டம் ஒன்று சேர இடம் பவானி குமாரமலைன்னு சொல்லுவாங்க. இந்துக்களில் வந்து அதாவது கூடுதுறை அப்படின்னு ஒரு பிளேஸ், அதாவது 3 ஆறு ஒன்று சேர இடம். எவ்வளோ மக்களாக இருந்தாலும் அங்கே வந்து இந்த ஆடி 18க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம்னா கட்டுக்கடங்காத கூட்டம் அந்த ஊரில் வருவாங்க. காவேரி ஆத்தங்கரை ஓரத்தில் இந்த ஊர். அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் எனக்கு கன்னியாகுமரி கூட்டிகிட்டு வந்தாங்க. இப்போ நான் ஒத்தைக்கு தான் வந்தேன், தனியாக தான் வந்தேன். அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் ஆனோனையும் இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணியாச்சு. அப்புறம் 1 2 ஆச்சு. இன்னொரு கொஞ்ச நாள் ஆனோனையும் 2 3 ஆச்சு. இன்னொரு கொஞ்ச நாள் ஆனோனையும் 3 4 ஆச்சு. இன்னொரு கொஞ்ச நாள் ஆனோனையும் 4 5 ஆச்சு. அப்புறம் 6 ஆச்சு. கர்த்தரை சித்தமான இப்போ 7ஆவது தான் ஒரு வாரிசு உருவாகிட்டு இருக்கிறார். இதெல்லாம் கேட்கும்போது இதை விட இந்த உலகத்தில் வேற ஒரு சந்தோஷம் இருக்குமான நிச்சயம். குழந்தை செல்வங்கள் அப்படிங்கிற அந்த அன்பு எவ்வளவோ பெரியது. கடவுள் வந்து நம்மை உருவாக்குகிறார்.
ஏதாவது ஒரு நோக்கத்தில் தான் நம்மளை படைச்சிருக்கிறோம். நம்மளால என்ன செய்ய முடியும் நீங்க நினைச்சு பாருங்க. நம்மளை கொண்டு என்ன செய்ய முடியும் அப்படின்னா எதுவுமே செய்ய முடியும். அவர் பார்த்து நினைச்சாருன்னா அவ்வளவுதான். அவர் அசைஞ்சாதான் நாம் அசைய முடியும். அவர் அனுமதி கொடுத்தாதான் எதையும் நம்ம செய்ய முடியும். அதனாலதான் அங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை 17ஆம் அதிகாரத்துல அத்தேனை பட்டணத்துல மாற்று மேடை பிரசங்கத்துல பவுல் வந்து பேசியிருக்கும் போது அவருக்குள் அசைகிறோம், இருக்கிறோம், பிழைக்கிறோம் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து அங்க 17ஆம் அதிகாரத்துல 27, 28 அந்த வசனங்கள்ல சொல்லிட்டு வர்றாரு. அப்போ கடவுள் மனசு வச்சா மட்டும்தான் நம்மளால எதையும் செய்ய முடியும். இல்லைன்னா எதுவுமே நம்மளால ஒன்றும் முடியாது. நம்மள வெறும் ஜீரோக்கள் தான், ஹீரோ கிடையாது. நானா சொல்லிக்கலாம் ஹீரோ, நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன். சிலர் பார்த்தீங்கன்னா வாயிலேயே பந்தல் போடுறானுங்க, வாயிலேயே மணல கையில பிரிச்சு விட்டுறாங்க. அப்படி பேசுற ஆட்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. ஆனா நம்மளால் எதுவும் முடியாது. ஆனா அவரால் எல்லாம் முடியும் அப்படிங்கிறார். அப்போ நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் நம்மையும் ஆண்டவர் என்ன செய்தார்? எரிக்கக்கூடியதாய். அதைத்தான் லூக்காவில் ஆண்டவர் ஏசு சொல்றாரு, இழந்து போனது தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். எங்கே இழந்தார்? ஏதேன் தோட்டத்துல. யாரை இழந்தார்? அந்த சொந்த உறவுகள். தேவனாகிய கர்த்தர் படைத்த முதல் படைப்பு ஆதாமும் ஏவாளும். பின்னால தேவன் வந்து வருத்தப்பட்டார். நம்ம அதுக்கப்புறம் அந்த வசனத்தை நம்ம படிக்கிறோம். தேவன் மனிதனை உண்டாக்கினதுக்காக என்ன செஞ்சாரா? மனஸ்தாபப்பட்டார். அப்படின்னா அப்போ மனிதனுடைய மனநிலை எப்படி நீங்க நினைச்சுப்பாரு? அன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு. ஆடு மாடு நடந்து போனா புல்லு பூண்டெல்லாம் முளைச்சு வரும். மனுஷன் நடந்து போனா முளைக்கிற புல்லு கூட என்ன செஞ்சிருது? கரும்பி போகுது. அது வரமாட்டேங்குது. நம்ம நடந்து போனோம்னா அந்த இடம் என்ன ஆயிடும்? வெட்டா தரையா போகுது. அப்படின்னா நம்ம எவ்வளவு புண்ணியத்தை சேர்த்து வச்சிருக்கிறோன்னு பாருங்க. இந்த ஊர் உலகத்துல நம்ம எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறோம். அப்போ தேவனாகிய கர்த்தர் நம் மீது எவ்வளவு அன்பு இருந்தால் இழந்து போனதாவே இருக்கட்டும், அந்த உறவை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாமா? வேண்டாம். அதை தாண்டி அவருடைய சொந்த குமாரன் இயேசுவை பூமிக்கு அனுப்பி எல்லாரையும் வர செஞ்சாருங்க, மீட்டு கொண்டார். இயேசு எதற்காக பூமிக்கு வந்தாரு? நீங்க சொல்லுங்க. நாளைக்கு 5 பேர் இளைய சமுதாயம். இயேசு எதற்காக பூமிக்கு வந்தார்? இளைய சமுதாயம் 5 பேர் சொல்லுங்க. இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? நிறைய பேருக்கு வீடு கட்டி கொடுக்க, பணம் சம்பாதிக்கிறதுக்கு, வசதியா வாழ்றதுக்காக வந்தாருங்க, வாழ வைக்கிறதுக்காக வந்தார். எதுக்கு வந்தாரு? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு என்ன செஞ்சாரா? வந்தார். உலகத்துல எதையும் விலை கொடுத்து வாங்கலாம். ஆனா பாவத்தை யாரால போக்க முடியுமா? முடியும். மனிதன் சம்பாதிக்கிற அந்த பாவத்தை தொலைக்க முடியுமான்னா நிச்சயமா முடியாது. அதுக்கு வழி கிடையாது, மருந்து கிடையாது. உடம்புல கிருமி இருக்குதுன்னா எதையாவது ஒன்று ஊற்றி என்ன செய்யலாம்? சுத்தம் பண்ணிக்கலாம். மனசுக்குள்ள இருக்கிறத நீங்க என்ன செய்வீங்க? இப்போ சட்டை அழுக்காய் போச்சு துவைச்சு போட்டுக்கலாம், உடம்பு அழுக்காய் போச்சு சோப்பு போட்டு பிடிச்சிக்கலாம். மனசுல இருக்கிற அழுக்கை எப்படி போக்குவீங்க? நீங்க நினைச்சுப்பாங்க. அந்த பாவத்தை போக்கும்படியாக இயேசு வழியாக இந்த பூமிக்கு வந்தார். எவ்வளவு ஒரு அன்பான தேவன் பாருங்க. அவர் நம்ம மீது எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார், எவ்வளவு இரக்கம் வச்சிருக்கிறார். இப்போ இந்த அன்புக்கு நீங்கள் நான் என்ன கைமாறு செய்ய போறோம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்பா அம்மாவை நம்ம பார்க்குறோம். ஏன் பார்க்குறோம்? எவ்வளவு வரையும் என்ன கஷ்டப்பட்டு வளர்த்தி உருவாக்கி ஆளாகினாங்க. அவங்களுக்கு எதா இருந்தாலும் பிரதருக்கு கொஞ்சம் நேரம் பேசிட்டு போச்சு. நான் அங்கேருந்து டாக்டர்கிட்ட பேசினேன், 2 நாள் அவங்கள பத்திரமா வச்சு என்ன வேணாலும் ட்ரீட்மெண்ட் கொடுங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து ஃபோனில் பேசுகிறாரு. அப்படின்னா அந்த அன்போட அளவு எவ்வளோ இருக்கும்? பெருசாக இருக்கும் இல்லையா? நம்மளை பெற்ற தாய் மீது எவ்வளவு நம்ம அன்பு வச்சிருக்கிறோம்னா நம்மை உண்டாக்கின தேவனாய் கர்த்தருடைய அன்பு எவ்வளவு பெரிதா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கணும். சரி, இதை எல்லாம் தாண்டி அவர் எதற்காக நம்மை படைத்தார்? எதற்காக ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் இயேசுவை பூமிக்கு அனுப்பினார்? அப்படின்னா பாவிகளை மீட்கும். பாவம் சொல்ல முடியாது. பாவம்னா என்னங்க? பாவம் சொல்ல முடியாது. பாவம்னா என்ன உங்களுக்கு தெரியுமா?
பாவம்னா என்ன? கடைக்கு போய் ஒரு 10 ரூபாய்க்கு பொரிகள்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க. 5 ரூபாய்க்கு பொரிகள்லாம் வாங்கிட்டோம். 5 ரூபாய்க்கு எதையாவது ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டு வந்தாச்சு. அது பாவமா சரியா தவறா? சரிங்களா தவறா? தவறா? நீங்க தூங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறேன் இல்லையா? பாவம் அப்படின்னு என்னங்க? பெருசா பெரிய தப்பா செஞ்சாதான் அது வந்து பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய காரியம் கண்களால் காதுகளால் கைகளால் நம்முடைய பாவங்கள் அப்படின்னாவே நிறைய. காலையில் தூங்கி இருந்துச்சாவே போய் பேசுறது என்னதான் பாவம் தான். ஏமாத்துறது போய் எல்லாமே சகலமும் கடவுளுக்கு விருப்பம் இல்லாத எந்த காரியத்தை எல்லாம் செய்யறோமோ அது எல்லாமே என்னதான். ஆனா வேதத்துல நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா 1 யோவானுங்கிற நிருபத்துல பாருங்க 5ஆம் அதிகாரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. 1 யோவான் புதிய ஏற்பாட்டுல 327வது பக்கம் 3:4. பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான். நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். இங்க ஆண்டவர் வந்து ஒரு எளிமையான விதத்துல சொல்றார், பிரமாணத்தை மீறுவதே பாவம் அப்படிங்கிறார். அப்ப பிரமாணங்கிறது எது? கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய வசனம். இப்ப இதை வந்து நம்ம என்ன சொல்றோம்? இந்த வேர்ட் ஆஃப் காட், கடவுளுடைய வார்த்தை அப்படிங்கிறார். வசனத்தினுடைய மகத்துவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதனுடைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைபிள் அப்படின்னாவே புத்தகத்துக்கெல்லாம் புத்தகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. புத்தகத்துக்கெல்லாம் புத்தகம் அப்படின்னு. ஏன் புத்தகத்துக்கெல்லாம் புத்தகம் அப்படின்னா, இன்றைய உலகத்தில் இருக்கிற மற்ற புத்தகம் மாதிரி இது அல்ல. அதெல்லாம் படிச்சுட்டு கொண்டே ஆட்கள்ல இயக்கத்தால பேர் சம்பளத்துக்கு போட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் இதை படிக்கிறீங்க அப்படி ஒரு நாள் செய்ய மாட்டோம். இதுல எல்லாமே உலக தோற்றம் முதல் கொண்டு கடவுள்னா யார், எங்க இருக்கிறாரு, எப்படி இருக்கிறார், அவர் நம்மள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார், நாம அவருக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற டோட்டல் எல்லாமே மனிதனை உண்டாக்குனது முதல் கொண்டு மனிதனை எங்க வாழணும், எப்படி வாழணும், எப்படியெல்லாம் இருக்கணும், மரணத்துக்கு பிறகு அவர் எங்க வருவார், அவருடைய நிலை என்ன, எல்லா டோட்டலையும் இங்க புத்தகத்தில் வந்து எழுதியாச்சு. இந்த மாதிரி ஒரு புத்தகம் இந்த உலகத்தில் இருக்குதானே? நிச்சயமா இல்லை. புத்தகத்துக்கெல்லாம் புத்தகம் அப்படிங்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு 500 ஒரு 1000 காப்பி பிரிண்டிங் பண்ணோம்னா 10,000 பேர் படிக்கிறதுக்கு ஆவலோடு இருக்கிறாங்க இந்த புத்தகம் படிக்கிறது. அதனால இந்த புத்தகத்துக்கெல்லாம் புத்தகம். உலகத்திலேயே முதல்ல பேப்பர் கண்டுபிடிச்சு, அச்சு இயந்திரம் கண்டுபிடிச்சு முதல்ல பிரிண்டிங் செய்யப்பட்டது அப்படின்னா அது பைபிள் தான். உலகத்திலேயே அதிகமாக விற்பனை ஆகிறது எதுன்னா பைபிள் தான். உலகத்துல எல்லா மனிதர்களும் விரும்பி படிக்கக்கூடியது எதுன்னா பைபிள் தான். இது எவ்வளவு ஒரு அற்புதமா இருக்கு நீங்க நினைச்சுக்கோ. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போகாது அப்படிங்கிறார். அப்ப அவ்வளவு ஒரு மகத்துவமான ஒரு வேதம் இது. பரிசுத்த ஆவியினா ஏறக்குறைய 40 ஆசிரியர்களால் இந்த வேதாகமம் எழுதப்பட்டது. இந்த வேதாகமத்துல 2 பிரிவு இருக்குது. ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு அப்படிங்கிறது யூதர்களுடைய சரித்திரம், இஸ்ரவேலர்களுடைய சரித்திரம். புதிய ஏற்பாடுங்கிறது கிறிஸ்தவனுடைய சரித்திரம். ஒருவர் கிறிஸ்துவனா யாரு, ஒருவர் கிறிஸ்தவரா மாறுவது எப்படி, ஒரு கிறிஸ்தவரா வாழ்வது எப்படி அப்படிங்கிற எல்லா தகவலையும் புதிய ஏற்பாட்டில் நாம் படிக்கிறோம். இப்போ ஏறக்குறைய 40 ஆசிரியர்களை கொண்டு பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டது இந்த வேதவசனம். ஏறக்குறைய 1500 இருந்து 1600 வருஷம் எழுதப்பட்ட ஒரே ஒரு புத்தகம் இது மட்டும்தான். வேற எந்த ஒரு புத்தகத்தையும் நாம் சொல்ல முடியும். பழைய ஏற்பாடு 39 புஸ்தகம் 1500 வருஷம் எழுதப்பட்டது. 32 ஆசிரியர்களால் எழுதப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகம் 8 ஆசிரியர்களால் 1 நூற்றாண்டு முழுவதும் எழுதப்பட்டது. இந்த 40 ஆசிரியர்களும் பல்வேறுபட்ட தொழில் செய்யக்கூடிய, மீன் பிடிச்சாங்க, ஆசிரியர்களாக இருந்தாங்க, நியாயாதிபதிகளாக இருந்தாங்க, ராஜாக்களாக இருந்தாங்க, தீர்க்கதரிசிகளாக இருந்தாங்க, பெரிய கல்விமானாக இருந்தாங்க. இப்படி பலதரப்பட்ட தேவனுடைய மனிதர்கள்
எழுத்துக்களை கொண்டு பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. அதுதான் இந்த வேத வசனங்கிறது. புத்தகத்துக்கெல்லாம் புத்தகம் அப்படிங்கிற அந்த காரியத்தை தான் இங்க சொல்றாரு. அப்ப இந்த வேத வசனம் தான் கடைசி நாள்ல நம்ம என்ன செய்யுமா, நியாயம் தீர்க்கும் அப்படின்னு யோவான் 12:48 நாம படிக்கிறோம். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிற ஒரு நாள் வரும். அன்னைக்கு நான் சொன்ன வசனம் அவன் என்ன செய்யும், கடைசி நாளை நியாயம் தீர்க்கும் அப்படிங்கிறார். அப்ப இந்த வசனம் தான் கடைசி நாளை நம்மள நியாயம் தீர்க்கிறது. இந்த வசனம் தான் நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறது. யோவான் 8:32 படிச்சோம்னா, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படிங்கிறார். அப்ப அந்த பாவத்துக்கு பரிகாரம் எங்கே இருக்கிறது? இங்கதான் வழி சொல்லும், வேற எங்க போனாலும் இல்லை. கன்னியாகுமரி வந்தீங்கன்னா கார்த்திகை மாதம் கோயிலுக்கு மாலையெல்லாம் போட்டு எல்லாரும் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு அந்த முக்கடல் சங்கமத்தில் போய் வர்றவங்க எல்லாருமே போய் ஒரு மூங்காவது போக மாட்டாங்க. அந்த தலையில் அருவாமுள் நிறைய அதெல்லாம் வச்சு ஒரு மூங்கிட்டு போவாங்க. போய் எல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் அடுத்த வருஷம் வருவாங்க. இது அப்படியே தொடர்ந்து இங்கே பண்ணிட்டு இருக்கிறாங்க. மனிதன் பாவத்தை போவதற்கான வழியோ இடமோ தெரியல. காசி போகிறாங்க, ராமேஸ்வரம் போகிறாங்க, மெக்கா போகிறாங்க, மெதினா போகிறாங்க, எருசலேம் புனித ஸ்தலம் எங்கே போகிறாங்க, எருசலேமுக்கு போகிறாங்க. இன்றைக்கி அதோட நிலைமை என்னாச்சுங்க? எருசலேம் எப்படிப்பட்ட ஒரு இடம்? இன்றைக்கி அங்கே என்ன இல்லை, சமாதானம் இல்லை. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் உணவுக்கும் உடைக்கும் தங்கறக்கு இடமில்லாத மன நிம்மதியை இழந்து அலைந்து தெரிகிற ஒரு அவல நிலை. வேதாகத்திலே சரித்திர புகழ் வாய்ந்த ஒரு இடம் எருசலேம். தேவனாகிய கர்த்தரால் பரிசுத்த ஸ்தலம் என்று அவர் விரும்பின ஒரு இடம் எருசலேம். இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு சமாதானம் இல்லையா? பாவம் பெருகிடுச்சு. ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் அழிக்க பார்க்கிறார். மக்களுக்கு தேவன் ஏன் ஞானத்தை கொடுத்தார் அப்படின்னா, ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தணும், வாழணுங்கிறதுக்காக அறிவை கொடுத்தார். ஆனா அந்த அறிவை இவங்க என்ன செய்யறாங்க, தவறா பயன்படுத்த அழிக்கிறாங்க. ஒரு மனிதனுடைய சுய லாபத்தினால, அதிகார பலத்தினால ஆயிரக்கணக்கான மக்கள் சின்ன குழந்தையிலிருந்து பெரிய வரை அத்தனை பேர்த்தையும் அழிச்சு கொள்றாங்க. எவ்வளவு பெரிய ஒரு அவசியம். ஒரு உயிரை என்னால் உருவாக்க முடியுமான்னு நிச்சயமா முடியாது. மனிதனுடைய நிலை மோசமான ஒரு நிலையில பாவத்துக்கு மேல் பாவம் செய்து கொண்டே போகிறான். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, பாவம் என்றால் அவருடைய வசனத்தை மீறுவதே பாவம் அப்படின்ட்டார். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் எத்தனை பூமி இருக்குது, பூமி எத்தனை பூமி இருக்குது, எத்தனை உலகம் இருக்குது, எத்தனை சூரியன் இருக்குது, எத்தனை சந்திரன் இருக்கிறார், எத்தனை ஆண்டவர் இருக்கிறார், எத்தனை பைபிள் இருக்குது, எத்தனை சபை இருக்குது. ஒரு ஆண்டவர், ஒரு பைபிள். சபை எத்தனை இருக்கணும்? ஏன் இன்னைக்கு இத்தனை சபை வந்தது? என்ன காரணம்? இவரு அவரை குறை சொல்றாரு, அவரு இவரை குறை சொல்றாரு. ஆக மொத்தம் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யற குறை சொல்லிட்டு இருக்கிறார். வெளியில போய் ஒரு ஆளுக்கு போய் சத்தியத்தை சொல்ல போனா, ஏப்பா உங்களுக்குள்ளேயே ஒட்டுக்குள்ள அடிச்சுட்டு கிடக்குறீங்க, நீ எங்களை சமாதானப்படுத்த முடியுமா? நீங்க எல்லாம் ஒன்னாயிட்டு அப்புறம் வாங்க, அதுக்கப்புறம் பேசுறேன்னு சொல்றாங்களே இல்லைங்களா? உலகத்துல ஒரு நற்சாட்சி பெற வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்னா ஒற்றுமையா இருக்கணும். எல்லா விஷயத்திலும் ஒன்று, எல்லாத்துலையும் ஒரே பைபிள் தான் இருக்கு இல்லையா? நம்ம ஆட்சியில் என்ன படிக்கிறோம்? ஜலம் அப்படின்னு படிக்கிறோமா? சாரி, இதுல ஜலம் அப்படின்னு படிக்கிறோம். அதுல என்ன போட்டிருக்குது? தண்ணீர். இதுல தேவன் அப்படின்னு போட்டிருக்குது, அங்க என்னன்னு போட்டிருக்குது? ஆண்டவர். இங்க அக்னி அப்படின்னு போட்டிருக்குது, அங்க வேற வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது. இதுல என்னெல்லாம் சொல்லுதோ அதுதான் இருக்கு. கொச்ச தமிழ் தெளிவா தெளித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? தேனிலேயே தெளித்தேன் மதுரமான, அந்த மாதிரி தெளிவான வார்த்தையை உச்சரிக்கிற ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்லேட்டர். இப்போ ஏன் இத்தனை பிரிவு ஒரு கேள்வி வருது. எல்லாரும் நல்ல மக்கள் தான், ஏதோ தப்பு நடக்குதுன்னா ஆண்டவர் சபையை உருவாக்குனாரா அப்படின்னா, மத்தேயு 16:18 படிச்சீங்கன்னா, மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேருமா இருக்கிறாய், இந்த களிமே சபை கட்டுவேன்னு இயேசு பேரு சொல்றார். நம்ம
நம்ம அந்த பைபிளில் பேருக்கு என்ன பேருங்க? ராயப்பர். ராயப்பர் இல்லையா? ராயப்பர்கிட்ட இயேசுநாதர் சொல்கிறார், எப்பா நீ பேருந்தா இருக்கிற, நான் ஒரு சபையை கட்டுறேன்னு சொல்கிறார். ஆங்கிலத்தில் மைண்ட் செட், எனக்கு சொந்தமான சபை அப்படிங்கிறார். இது அப்படியே சொல்லிட்டு வர்றாரு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பெந்தோஸ்து பண்டிகை அன்னைக்கு பல நாட்டில் இருந்த யூதர்கள் எருசலேமுக்கு வர்றாங்க. அப்படி கூடி இருக்கும்போது இந்த ராயப்பர் பேர் தான் இருந்துச்சு. அத்தனை பேருக்கு மத்தியில் பிரசங்கம் பண்ணுறார். நிறைய சொல்லிட்டு வரார். சொல்லிட்டு வந்து கடைசியாக 37, 38 படிச்சிங்கன்னா பேர் வந்து அந்த கூடியிருந்த யூதர்களை பார்த்து சொன்னார், பாவம் அறியாத இயேசுவை நீங்கள் தான் சிலுவையில் அறைஞ்சு என்ன செஞ்சீங்க? கொலை செஞ்சீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது எல்லாரும் இருதயத்தில் குத்தப்பட்டு அப்போஸ்தலரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. சரிப்பா, தெரியாத ஏதோ பண்ணிட்டோம், இப்போ இந்த பாவத்துக்கு ஏதாவது பரிகாரம் உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ராயப்பரும் மற்ற அப்போஸ்தலர் என்ன சொல்கிறாங்க, அதை மட்டும் படிங்க. அப்போஸ்தலர் 2:38. அப்போஸ்தலர் 2:38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பாவ மன்னிப்புக்கு ஒரே ஒரு வழி அப்படின்னா ஞானஸ்நானம் அப்படிங்கிறார். பாவ மன்னிப்புக்கு ஒரே ஒரு வழி எதுன்னா ஞானஸ்நானம். இப்போ இந்த ஞானஸ்நானம் அப்படின்னு வந்தா பைபிளில் ஒரு மாதிரி சொல்லுவோம். நம்ம பாரம்பரியம், நம்ம ஊர் உலகத்தில் நம்ம மக்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சரி, வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா ஞானஸ்நானம் பெறுங்கள், அப்போ உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் அப்படிங்கிறார். அப்போ அந்த ஞானஸ்நானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு செகண்டு தண்ணியில் அப்படியே முங்கி நம்ம என்ன செய்யணும்? எந்திரிக்கிறது. தண்ணியில் மூழ்கி நம்ம எந்திரிக்க. இப்போ இயேசுநாதர் ஞானஸ்நானம் பெற்றாரா அப்படின்னா பதில் இருக்குதான். இயேசு ஞானஸ்நானம் பெற்றாரா? எங்கே பெற்றார்? யார் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தது? யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுத்தார். ஆனா ஆண்டவர் போனன்னு எப்ப நீ எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும் அவர் என்ன சொன்னார்? ஐயோ ஆண்டவரே, நான் வந்து உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கலாமா? நீங்க தானே எனக்கு கொடுக்கணும்னு கேட்டார். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? கடவுளுடைய நீதி என்ன செய்யணும்? நிறைவேற்றணும், நீ எனக்கு கொடுன்னா. அப்ப இயேசு யோர்தான் நதியில அந்த யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். இதை மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18-20 படிச்சோம்னா ஆண்டவர் இயேசு சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு என்ன கொடுங்க? ஞானஸ்நானம் கொடுங்க. நானும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைகொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படிங்கிறார். இதோ உலகத்தின் முடிவறிந்து சகல நாட்களும் நான் உங்களோடு இருக்கிறேன் அப்படிங்கிறார். ஆண்டவருடைய பிரதான கட்டளை என்னன்னா ஏன் ஞானஸ்நானத்தை அவர் வலியுறுத்துறார்? இப்போ அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில 2ஆம் அதிகாரத்துல 41வது வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா பேதுருவோட அப்போஸ்தலருடைய பிரசங்கத்தை கேட்டு ஏறக்குறைய 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள் அப்படின்னு 41வது வசனம் படிங்க சிஸ்டர். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். 3000 பேர் ஞானஸ்நானம் பெறாங்க ஒரே நாள் அப்போஸ்தலருடைய பிரசங்கத்தை கேட்டு. இப்போ 47வது வசனம் படிங்க. அதுலயே தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை மக்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அப்படிங்கிற அந்த வார்த்தை வருதா? அப்படின்னு என்ன அர்த்தம்? சபை ஆரம்பமாகிவிட்டது. ரோமர் 16:16 நம்ம படிக்கிறோம். வேகமா படிங்க. ரோமர் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். புதிய ஏற்பாடு அதான் முடிச்சாரு. நம்ம நேரம் உட்கார வச்சுட்டு நெண்டவும் முடியாது, நெளிக்கவும் முடியாது. கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் காலை போட்டு காலை நீக்கி உட்காந்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கஷ்டப்பட வேண்டாம். வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 16:16. கிறிஸ்துவின் சபையா. அப்ப அந்த கிறிஸ்து அப்படிங்கிறது யாரு? நம்முடைய ஆண்டவர். நமக்காக மரித்தார், ரத்தம் சிந்தினார், நமக்காக முள்முடி சூட்டப்பட்டார், கன்னத்தில் அறையப்பட்டார், காரி உமிழப்பட்டார், உடையெல்லாம் கிழித்து சீட்டு போட்டாங்க, எவ்வளவு காயங்கள் அடிபட்டார். அந்த இயேசுவோட பெயர் தான்
கிறிஸ்து. அப்ப கிறிஸ்துவின் சபை அப்படின்னா அது யாருக்கு சொந்தமான சபை? ஆண்டவருக்கு சொந்தமான சபை. இது எப்ப அப்படின்னா கிபி 33 அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நம்ம சரித்திரத்துல நம்ம படிச்சோம்னா கிபி 33 இந்த ஆண்டவர் இயேசு பிறந்ததுக்கு பிறகு அவர் மரிச்சு உயிர்த்தெழுந்து ஏறக்குறைய 40 நாள் கழிச்சு உருவாக்கப்பட்ட சபை தான் இந்த கிறிஸ்துவின் சபை. இது எங்க உருவாக்கப்பட்டுச்சுன்னா எருசலேம் பட்டணத்தில் உருவாக்கப்பட்டது. கிபி 33 எருசலேம் பட்டணத்தில் உருவாக்கப்பட்ட முதல் சபை இதுதான். இதுதான் ஆதி சபை என்று அழைக்கப்படும். இந்த சபை ஆதி சபை, திருச்சபை. ஆண்டவர் இயேசுவால் 12 அப்போஸ்தலரை கொண்டு 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட சபை தான் இந்த கிறிஸ்துவின் சபை. இப்போ அப்போஸ்தலர் 20-28 எபேசியர் 5:27 நம்ம படிச்சோம்னா இயேசு இந்த சபைக்காக தன் ரத்தத்தை சிந்தினார், இயேசு இந்த சபைக்காக தன் உயிரையே கொடுத்தார் என்று சொல்லப்படுது. இதுதான் ஆதி சபை. இன்னைக்கு கிட்டத்தட்ட 2000 வருஷங்கள் இந்த கிறிஸ்துவின் சபை உலகம் முழுவதும் இன்னைக்கு இருக்கு. முதல்ல சிஸ்டர் மும்பையில போயிட்டு இருக்கிற சபையோட பேர் என்ன சிஸ்டர்? சர்ச் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் சபை. ஆங்கிலத்துல சர்ச் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு சொந்தமான சபை. இப்போ இதுதான் பைபிள்ல நம்ம படிக்கிற வேற என்ன? இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5000 பிரிவு சபைகள் உலகம் முழுவதும். நல்ல மக்கள், நம்ம யாரையும் மனிதர்களை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. நம்மளை விட நியாயமா நேர்மையா கடவுளுக்காக அர்ப்பணிச்சு உண்மையா வாழக்கூடிய மக்கள், அதில் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியும். ஆனா வேதத்துல இல்லாத சில காரியங்களை, பாரம்பரியங்களை உள்ள புகுத்தி வசனத்துடைய அந்த காரியத்தை வந்து நிறைய மனிதர்கள் என்ன செய்யறாங்கன்னா மாற்றி போதிக்கிறாங்க, தவறான போதனைகளை போதிக்கிறாங்க. நம்ம என்ன செய்யறோம்? சரி வசனம் தானே, அது வசனம் தான், இது வசனம் தான், சரி சொல்லி எதை வேணாலும் சொல்லி கேட்டு போறோம் அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் நம்ம கேட்டுக்கிறோம். ஆனா வசனம் சொல்லுது வெளிப்படுத்தல் 22:18-19 இந்த தீர்க்க தரிசன வசனத்தோட ஒன்னையும் கூட்டாதீங்க, அதுல இருந்து எதையும் குறைக்காது, உள்ளதை உள்ளபடி செய்யுங்கிற. மீறதுக்கோ மாத்துறதுக்கோ கூட்டுறதுக்கோ குறைக்கிறதுக்கு நமக்கு என்ன கிடையாது, கிடையாது. இந்த உலகத்துல வாங்கணும், எனக்கு பிடிச்ச கலர்ல துணி போட்டுக்கலாம், எனக்கு பிடிச்ச உணவை சாப்பிடலாம், எனக்கு என்ன விருப்பமோ அதை நான் செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனா கடவுளுடைய காரியம் அப்படின்னு வந்துருச்சுன்னா வசனம் சொல்றதான் நம்ம கேட்கணுமோ முடியும், நான் சொல்றதான் ஆண்டவர் கேட்கணுங்கிறத நம்ம ஒரு நாளும் நினைக்கணும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப பிரிவினைகள் ஏன் எங்கிருந்து வந்தது அப்படின்னா 1ஆம் நூற்றாண்டுல ஆண்டவர் இயேசுவால் 12 அப்போஸ்தலர்கள் 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றாங்க. அவர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட சபை கிறிஸ்துவின் சபை. அதுக்கப்புறம் நம்ம ஆர்சி எந்த வருஷம் உருவாக்கப்பட்டுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியுமா? ரோமன் கேத்தலிக் சபை எந்த வருஷம் எங்க யாரா உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி தெரியுங்களா? நம்ம நினைக்கிறோம் கிபி 606 3ஆம் போனிபாஸ் அப்படிங்கிற முதல் போன்பாளரால் ரோம் நகர்ல அதிகாரப்பூர்வமா அங்கீகரிக்கப்பட்ட ஒரே ஒரு சபை ரோமன் கேத்தலிக் ஆர்சி. நாங்களும் அந்த பேக்ரவுண்டு தான். எங்கள் மதர்லாம் ஆர்சி தான் போட்டது. ஆர்சி அப்படி இன்னும் எங்கள் ஃபேமிலியில் நிறைய பேர் அப்படியே வைராக்கியமாக என்ன செய்வாங்க, ஆர்சி அப்படின்னா உயிரியே கொடுக்குற அளவுக்கு இங்கே வந்து இருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு பக்தியாக இங்கே வந்து பாடுறாங்க. அப்போ இது வந்து 6ஆம் நூற்றாண்டு உண்மையான ஆண்டவர் இயேசுவால் ஸ்தாபிக்கப்பட்ட சபை கிபி 33 1ஆம் நூற்றாண்டு. அதுல இருந்து இன்னொரு சபை ரோமன் கேத்தலிக் 6ஆம் நூற்றாண்டு. இந்த ரோமன் கேத்தலிக்ல இருந்து இன்னொரு சபை வந்தது. அது எது அப்படின்னா மார்ட்டின் லூத்தர் 1530 அது உருவாக்கப்பட்டது. அதுக்கு பிறகுதான் இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சபை உலகம் போல. ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு விதமான போகும். ஒரு சபைக்கு போனால் ஞானஸ்நானம் கிடையாது, ஒரு சபைக்கு போனால் ஆண்டவருடைய அப்பமும் ரசமும் கொடுக்கறதில்ல, திருவிருந்து கிடையாது. ஒவ்வொரு சபையும் வித்தியாசப்பட்ட கல்யாணம் பண்ணுறது கிடையாது, நகை நட்டு போடுறது கிடையாது, இந்த மாதிரி நிறைய காரியங்கள். ஆஸ்பத்திரி கூட போக மாட்டாங்க, மருந்து மாத்திரம் சாப்பிட மாட்டாங்க. அப்படி ஒரு வைராக்கியமாக இங்கே வந்து வாழ்ந்துருக்கு. நல்லதுதான், கடவுள் மேலே ஒரு வைராக்கியம் வைக்கிறது நல்லதுதான். ஆனால் இந்த வைராக்கியம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே சொல்றாரு, பிணியாளிக்கு என்ன வேணும், வைத்தியம் வேணும். ஆஸ்பத்திரி போ, மருந்து மாத்திரை சாப்பிடணும் ஆண்டவரே அனுமதி கொடுக்குறாரு.
போகலைங்கிறது என்னுடைய விருப்பம், நம்ம யாரையும் கட்டாயப்படுத்தலை. இந்த மாதிரி நிறைய காரியம், இதெல்லாம் ஒரு தவறான போதனைகளை இப்போ உலகத்தில் ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு நாளும் போச்சு. இப்போ நம்ம இன்னைக்கு என்ன கற்றுக்கொள்கிறோம், இன்னைக்கு என்ன படிக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் நம்மை அதிசயமாய் பிரமிக்கத்தக்க அதிசயமாக நம்ம உண்டாக்கணும். ஏன் உண்டாக்கினா? உலக மனிதர்கள் போய் ஏப்பா கடவுள் மனுஷன் உண்டாக்குறான்னா, படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க அப்படிங்கிறார். இப்போ கடவுளை வணங்குறதுக்காக மனுஷனை படைச்சா இருக்கிறார். ஏசாயா பாருங்க 43ஆம் அதிகாரத்தில் 7ஆவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி வந்து அழகா சொல்றார், ஏன் தேவன் மனிதனை படைத்தார். 43 வாசிங்க வேகமா. பழைய ஏற்பாடு 849வது பக்கம். ஏசாயா 43:7. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமத்துக்கு யாவரையும் கொண்டு வா. தேவன் ஏன் மனிதனை படைத்தார்? நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்கிறார். தேவன் மனிதனை ஏன் படைச்சார்னா, அவரை மகிமைப்படுத்தணும், நாம் அவரை வணங்கணும், அவரை துதிக்கணும், அவரை தேடணும், அவர் சொல்லுகிற வசனத்தை கை கொண்டு நம்ம வாழணும். அதுக்காக தான் தேவன் மனிதனை நம்மை படைத்தார். இந்த ஒரு காரியத்தை வந்து நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம நாளுக்கு நாள் வேதத்தை வந்து தியானம் பண்ணணும். வசனத்தை நம்ம படிக்கணும். சும்மா மேலோட்டம் இந்த ஆடு மாடெல்லாம் கட்டி போட்டு பார்த்தீங்கன்னா, அதை புல்வெளியில் விட்டிங்கன்னா மேலே புல் நிறையா இருந்ததுன்னா என்ன எப்படி மேயும்? மேலோட்டமாக மேய்ஞ்சிருக்கோம். அந்த மாதிரி இன்னைக்கு பைபிளில் நம்ம மேலோட்டமாக படிச்சுக்கிறோம். நமக்கு என்ன தெரிய மாட்டேன். கண்ணை கட்டி காற்று விட்ட மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ஒன்று தான் பாயா அப்படின்றாங்க. பாலும் பாயசமும் ஒன்றாகுமா? பாலும் பாயசம் ரெண்டு வெள்ளை தானே, ஒன்றாகுமா? கள்ள நோட்டு நல்ல நோட்டு ஒன்றாகுமா? ரெண்டு போட்டு தானே. கள்ள நோட்டை வச்சா என்ன பண்ணுறாங்க போலீஸு? பாப்பான்னு மாமியார் எடுத்து போட்டிருக்காங்க. ஏன் கவர்மெண்ட் நாங்கள் அடித்த நோட்டை விட்டு நீ என்னமோ புதுசாக நம்ம மிஷினை கண்டு அடிக்கிறேன்னு விடுறாங்களா? கவர்மெண்ட்டு பிடிச்சிருந்தா இப்போ நல்ல நோட்டு கள்ள நோட்டு எப்படி ஒன்றாகும்? கலையும் பயிரும் ஒன்றாகுமா? களை வேறு பயிர். இந்த வித்தியாசத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். மத்தேயு யோவான் 5:39 ஆண்டவரே சொல்றாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படிங்கிறார். வேதத்தை நாம தியானம் பண்ணணும், அதனுடைய கருப்பொருளை புரிஞ்சு படிக்கணும். இன்னைக்கு இவ்வளோ வித்தியாசம் இருக்குது, கண் முன்னால் நான் பார்க்குறேன். இப்போ வசனம் சொல்றதுக்கு அவங்க நிறைய வித்தியாசமாக சொல்கிறாங்களே, என்ன காரணம், ஏன் அப்படிங்கிறத நம்ம வந்து தியானம் பண்ணணும். மனிதர்களை பார்க்குறோம்னா அவருடைய போதனையை நாம் என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கணும். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி, பரலோகத்தின் பிதா அவர் தம்முடைய குமாரன் இயேசுவை அனுப்பி அவர் மூலமா சத்தியத்தை நம்ம கொடுக்குறார். இயேசு பரிசுத்த ஆவி மூலமா பேசுறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் 12 அப்போஸ்தலர்கள் பரிசுத்த மனிதர்களை கொண்டு 40 ஆசிரியர் மூலமா வேதாகம் எழுதி நம்ம கையில கொடுத்துட்டார். இப்ப இன்னைக்கு உலகத்துல 5000 மொழிகள் இருக்கு. அந்த 5000 மொழிகளிலும் ஏதோ ஒரு சில மொழிகளுக்கு மட்டும் எழுத்து இருக்காது. சில மொழிகள்லாம் பார்த்தீங்கன்னா எழுத்து இருக்காது. மோஸ்ட்லி எல்லா மொழிகளுக்குமே எழுத்து இருக்கு. அந்த எழுத்து இருக்கிற எல்லா 5000 மொழிகளிலுமே இந்த பைபிள் பிரிண்டிங் செய்யப்பட்டு எல்லாருடைய கையிலும் இருக்கு. இந்த ஒரு வாக்கியம் வேற எந்த ஒரு புத்தகத்துக்கும் கிடையாது. அவ்வளோ ஒரு மகத்துவமான கர்த்தருடைய வசனத்தை நாம் வந்து தியானம் பண்ணி அது சொல்றத நம்ம கேட்டு நம்ம கடவுள் வந்து நமக்கு சட்டமாக சொல்லி 13 கடைசி வசனத்தை படிச்சீங்கன்னா, தேவனுக்கு பயப்படணும், அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கும். இது நம்ம மேல விழுந்த கடமை அப்படின்ட்டார். ஏதோ உலகத்தில் வாழணும், கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறோம், கடவுள் உண்மையா வாழ்ந்தோம் அப்படின்னா நாளைக்கு இந்த இடத்த விட்டு போகும்போது அவருடைய சமூகத்தில் என்ன செய்யலாம், நம்ம போய் இருக்கலாம். அதுதான் இந்த உலகத்தை நாம் சம்பாதிக்கிற அழியாத ஒரு சொத்து. 70 வருஷம் 80 வருஷம் 100 வருஷம் வாழ்ந்துட்டேன், ஆனால் கடவுளுடைய வசனத்தின்படி வாழ்க்கை அப்படின்னா ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? அப்போ நம்ம என்ன செய்யணும், வசனத்தின்படியாக. இதுதான் அவருடைய வார்த்தை. வேடாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நம்ம. அப்போ இன்னைக்கு நாம் படித்த அந்த காரியம்
பிரமிக்கத்தக்க அதிசயமாக கடவுள் நம்ம படைச்சார். ஏன் படைச்சாரு? அவரை வணங்கும்படி, அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கும்படி. பாவத்தில் இருக்கிற மக்கள் அந்த பாவத்திலிருந்து என்ன செய்யணும்? மீண்டு வரணும். அந்த பாவத்திலிருந்து மீண்டு வர ஒரே ஒரு வழி ஞானஸ்நானம் மட்டும்தான். உலகத்திலேயே எந்த ஒரு மனிதனுக்கும் கிடைக்காத பெரிய பாக்கியம் இந்த பாவ மன்னிப்பு. இந்த பாவ மன்னிப்பு கடவுள் நமக்கு தரங்கிறார். அது இந்த ஞானஸ்நானத்தின் மூலமா எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருந்தாலும், இன்னைக்கு கூட கன்னியாகுமரியில் நாங்கள் ஆராதனை முடிச்சுட்டு ஒரு ஐயா சொன்னார், ஐயா நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன் ஐயா. அவர் வந்து சந்தோஷமா ஏறக்குறைய ஒரு 55-56 வயசு இருக்கும். அவர் வந்து சந்தோஷமாக இன்னைக்கு காலையில் ஒரு ஞானஸ்நானம் உண்மையா சொல்லி எடுத்து சந்தோஷமாக போகிறார். அப்போது மனிதன் கர்த்தரை தேடுகின்ற காரியம் ஒன்றும் லூக்கா 10:7-10 படிச்சோம்னா, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமிர்ந்த பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாரு. நான் ஞானஸ்நானம் பெற்றேன்னா என்னுடைய பேர் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். அப்போ அந்த ஞானஸ்நானம் எங்கே அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பு. 5000 பிரிவு சபைனா எல்லா சபையும் உண்டாகாதெல்லாம், எல்லா சபையும் பயிர் இல்லையெல்லாம். அப்போ எது அப்படின்னா கிறிஸ்துவின் சபை. இது நீங்களோ நானோ லட்சம் பேர் இல்லை. இதை நம்ம உரிமை கொண்டாட முடியாது. இன்னைக்கு உலகம் முழுவதும் கிறிஸ்துவின் சபை 2000 ஆண்டுகளாக இன்னைக்கு இருந்துருக்கு. அமெரிக்காவில் இருந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு ஐயா வருவார், தானை வருஷம். அவர் அங்கேருந்து வந்தார்னா இதே சபை அவர் இடத்துல இருக்குது. இங்கே வந்து எங்களோட ஆராதனையில் கலந்துருக்காரு, அவரும் செய்தி கொடுப்பாரு, சந்தோஷமாக போகிற உலகம் போகிற எல்லா நாடுகளிலுமே கிறிஸ்துவின் சபை இருக்கு. வசனத்தின்படி உண்மையான ஒரு சபை அப்படிங்கிறது கிறிஸ்துவின் சபை. இப்போ வேற ஒரு சபையில் நம்ம ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், முழுக்க ஞானஸ்நானம் தான் எடுத்தேன், பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் தான் எடுத்தேன் அப்படின்னு நம்ம சொன்னாலும் வசனத்தின்படி அது சரியானது அல்ல. ஏன் சரியானது அல்ல அப்படின்னா, உலக மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சபையில நம்ம ஞானஸ்நானம் எடுத்ததுனால செல்லலாம். இப்போ நம்ம எங்கே ஞானஸ்நானம் எடுக்கணும்? வசனம் சொல்ற அவருடைய ஆதி சபை 2000 ஆண்டுகளா உலகத்தில் இருக்கிற கிறிஸ்துவின் சபையில நம்ம ஞானஸ்நானம் எடுத்தால் மட்டும்தான் நம்முடைய பேர் எங்க பதிவாகும்? பரலோகத்தில் ஜீவ புஸ்தகம் தான். நான் ஏதாவது தப்பா சொல்லியிருக்கேன்னா உங்களுக்கு தான் வருத்தமா இருக்குதா? என்னையா திடீர்னு இல்லைங்க நல்லா தாயா போயிட்டு இருந்தது, திடீர்னு ஐயா ரோட்டை மாத்துறேன் அப்படின்னு எல்லாரும் தப்பாக நினச்சிடாதீங்க. வசனத்தில் இருக்கிறத நான் என்ன செய்கிறேன்? திடீர்னு நம்ம கடமை எல்லாரும் நாளைக்கு நம்மளா இருக்கா. நீங்கள் கற்றுக்கிறப்ப அம்மா வந்து பாருங்கள், அங்கேருந்து மும்பை எங்கே இருக்குது, கன்னியாகுமரி எங்கே இருக்குது. பிரதர் காலையில் ஆராதனை போகணும், எங்கே வரணும்? கன்னியாகுமரி 7 மணிக்குமா ஆராதனை முடியாது. நாகர்கோவில் அதுவும் முடியாது, தூரமாக இருக்குது. பணமுடி அட்ரஸ் சொல்லுங்க அப்படின்னாங்க. சரி அதுவும் சொல்கிறாங்கன்னா கடைசியில் சுற்றி வளைச்சி பார்த்தா பணமுடியும் வேண்டாம், நாங்களே வந்துடுறோம், உங்கள் வீட்டுக்கு வந்துடுறோம், அம்மா உடம்பு சரின்னாங்க. சரி நாங்களும் வந்து அம்மா பார்த்துட்டு ஒரு ஜோம் பண்ணிக்கு வந்துடுறோம் வாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் பிள்ளைங்க இத்தனை பிள்ளைங்க இருந்திருப்பாரு. இது எல்லாத்தையும் நாளைக்கு கரை சேர்க்கணும், கடவுள் தான் அதுக்கு வந்து உதவி செய்யணும். அத்தனை பேருக்கு ஏறல் சொல்லி பாவம் ஆட்டாக்காரன் நல்ல மனுஷன், முன்னால நாள் பின்னால் நாள் செல்லில் நாளை போட்டு செம்மறி ஆட்டம் போட்டு அடிக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் இப்போ நெரிசல்ச்சாச்சு கொண்டு வந்தாச்சு. ஒரே ஆட்டம், அதுதான் அதிசயம். ஏறுறதுக்கு மனசு எங்களுக்கு இருக்குது, உட்கார்றதுக்கும் மனசு இருக்குது, ஏத்துறதுக்கு ஆட்டாக்காரத்துக்கு மனசு ஏறிக்கும். அவரும் சொல்லிட்டாரு என் மனசு பெருசுதாயா, என்னால முடிஞ்சா நீ எத்தனை பேர்னாலும் ஏறிக்கும். அதுல இந்த 2 டிக்கெட்டை விட்டுருது, அவங்க தான் பைக்கில் வந்துட்டாங்க, அதனால அதை விட்டுருவோம். இப்போ கடவுள் வந்து சொல்ல வரேன்னா, ஏதோ ஒரு சூழ்நிலை முன்னால் 2 தெருவில் போய் சுற்றிட்டு வந்தோம். ஒரு அம்மாவோட ஃபோன் நம்பரை கொடுத்து அம்மா பேசுங்கன்னா அவங்க யார் என்னாரு என்னெல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. உள்ள வேண்டாம் வாங்க நம்ம இன்னொரு வழியில் போகணும்னு சொல்லி அப்புறம் சிஸ்டர் கடைக்கு நேரம் வந்து இங்கே திரும்பி வந்துட்டோம். கடவுள் ஏதோ நம்மளை இன்னைக்கு இங்கே கொண்டு வந்து நேரத்துக்கு நம்ம நினைக்கல இப்படியெல்லாம் வருவோம், ஒருத்தர் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கல. இது யாருடைய செயல்? கடவுளுடைய செயல். ஏதோ நம்ம மேலே அவர் இறக்க வச்சிருக்கிறாரு, நம்மள்கிட்ட ஏதோ அவர் பெருசாக எதிர்பார்க்கிறார். கடவுள் அவருடைய திட்டம் என்ன அப்படின்னா நம்ம புரிஞ்சு அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா உண்மையாக இம்மையிலும் நமக்கு ஆசீர்வாதம், மறுமையிலும் நமக்கு ஆசீர்வாதம். அதை பின்பற்றுவோம். தேவனுடைய ஆசீர்வாதம். வேற ஏதாவது சொல்றீங்களா?
ஜெபம் பண்ணி முடிச்சிடுறாங்களா? அம்மா பேர் என்ன சிஸ்டர்? அம்மா பேர் விமலா. விமலா. வாங்க எல்லாரும். வார்த்தை எல்லாம் உம்மிடமன்றோ உள்ளது. யாரிடம் செல்வோம் இறைவா? அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீர் தர வேண்டும். அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீர் தர வேண்டும். அண்டி வந்தோர் அடைக்கலமே ஆதரித்தே அரவணைப்பே. ஆதரித்தே அரவணைப்பே. யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வுதரும் வார்த்தை எல்லாம் உம்மிடமன்றோ உள்ளது. யாரிடம் செல்வோம் இறைவா? ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் தூய பிதாவே, தூயாதி தூயவரே, பரிசுத்தவரே, நல்லவரே, வல்லவரே, இந்த அருமையான கர்த்தருடைய நாளிலும் கூட நாங்கள் எல்லோருமே ஒருமனப்பட்டு இந்த இடத்திற்கு வரும்படியாக நீர் செய்த பாராட்டின மேலான கிருபைக்காக நினைச்சு தகப்பனே. விசேஷமாக அருமையான நல்ல ஒரு ஆலோசனை நாங்கள் கேட்டு தகப்பனே. ஏதோ உடைய ராஜ்யத்திற்காக நாங்கள் உடைய ஏதோ சபைகளாக நாங்கள் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை இருந்தோம். இந்த வேத வசனமானது ஏதோ உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே இதை படித்துக் கொள்ளப்படவில்லை இருந்தார்கள் என்றால் வேத வசனத்தை வாசித்து தகப்பனே. ஏதோ உடைய மெய்யான தேவனை நாங்கள் விசுவாசிக்கிறோம். மெய்யான ராஜ்யத்திலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் தகப்பனே. அதற்காக நினைச்சு தகப்பனே. விசேஷமாக அருமையான இந்த இடத்தை எங்களுக்காக திறந்து கொடுத்த அருமையான அம்மாவாய்க்கு ஆசிரிக்கிறோம். அவரை ஆசிரிங்க, அவருடைய குடும்பங்களை ஆசிரிங்க, வந்திருக்கிற பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார் யாரையும் நாமே ஆசீர்வதிச்சிருக்கிறாங்க. விசேஷமாக அருமையான பாட்டியம்மா அவர்களுக்கு ஆசிரிக்கிறோம். அதோ அவர் உடம்புல இருக்கிற எல்லா பலவீனங்களையும் நீர் அறிவு தகப்பனே. இந்த பலவீனங்களை நீ நாமே மாற்றி கொண்டு தந்து நல்ல பூர்ண சுகத்தையும் வளத்தையும் உள்ள ஆரோக்கியத்தையும் ஏதோ தேவனுக்கு சுகத்தை கொடுத்தார் என்று அவர் விசுவாசம்படியாக ஏதாமே முயற்சிப்பதே. இதோ அம்மாவை பார்க்கும்படியாக வந்திருக்கிற அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் யாருக்கும் நல்ல சுகத்தையும் வளத்தையும் கொடுத்து தகப்பனே பத்திரமாக அவர்களை பார்க்கும்படியாக நீர் அழைத்து வந்ததற்காக நினைச்சு தகப்பனே. இதோ என்னுடைய வயசு நாட்கள் மிக கம்மியாக இருந்தாலும் கூட தகப்பனே, உங்களுடைய வேத வசனங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உங்களுடைய வேத வசனங்களுக்கு நாங்கள் இந்த வேத வசனம் என்ன சொல்கிறதோ அதற்கு அதன்படியாக நாங்கள் வாழ்க்கையை நாங்கள் புரட்சிப்படுத்திக் கொள்ள நிதாமை கிறிஸ்துவனே. கர்த்தர் நல்லவர் என்பதை அவருடைய வாழ்விலை நாங்கள் ருசி பார்க்க நிதாமை கிறிஸ்துவனே. கர்த்தர் பேரும் வார்த்தை வைத்துவிடு அவருடைய ஆதரிப்பார் என்று நாங்கள் வேத வசனத்தை வாசிக்கிறோம். எங்களுக்கு தேவையான எல்லா பலவீனங்களையும் எங்களுக்கு தேவையான எல்லா சுகத்தையும் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை ஏதோ இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசிரிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளை ஆசிரிங்க, சிறு பிள்ளைகளை ஆசிரிங்க. இதோ ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை போல ஞானத்திலும் அறிவிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் பிள்ளைகள் ஆரோக்கியமாக அவருடைய எதிர்கால திட்டங்களையும் எல்லாமே ஆசீர்வதித்து பலப்படுத்தப்பட வச்சிருக்கிறதாக நல்ல கல்வி ஞான அறிவை தந்து நல்லபடியாக படிக்க அநேக மார்க்கத்துக்கு வெற்றி பெற நிதாமையுடைய பிள்ளைகளை நீர் உயர்த்தப்பட வச்சிருக்கிறதாக வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவரும் நிதாமை ஆசிரியர்களை வச்சிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் ஏதோ செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் வியாபாரங்களையும் எல்லாமே பிஸ்னஸ் எல்லாமே வர்த்திக்க பண்ண முடியாது. ஏதோ விசேஷமாக வந்திருக்கிற தேவதாசர்கள் யாரும் நம்ம ஆசீர்வதிச்சிருக்கோம். நாங்கள் எல்லோருமே பத்திரமாக கன்னியாகுமரியிலிருந்து வழியில் வரும்படியாக மேலான கிருபைக்கு நன்றி. இப்பொழுது கூட நாங்கள் செல்லும் பொழுதும் இப்படி பிரச்சனமானது எங்களோடு தங்கியிருந்து ஊழியர்களை நாங்கள் உற்சாகமாக நாங்கள் செய்யும்படியாக வேதாமே எங்களை உயர்த்தும்படியாக செய்யும். நாங்கள் பாவம் சேவம் பண்ணிக்க இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம். ஜெபம் தாவே. சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, மனமகிழ்ச்சியான இந்த 2024 வருடம் 7வது மாதம் 14ஆம் தேதி உள்ள கர்த்தருடைய நாள் இரவு வேளையிலே எங்கே 2 பேர் 3 பேர் கூடி என் நாமத்தை தொழுது கொள்ளுகிறீர்களோ அங்கு நான் வாசம் செய்கிறேன் என்று குமாரன் இயேசு இருக்கிறார்.
பிதாவே, இந்த இடத்துல நீர் எங்களை அதிசயமாய், ஆச்சரியமாய், பிரமிக்கத்தக்க அதிசயமாய் எங்களை உண்டாக்கி இருக்கிறீர். எங்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளை நீர் கொடுத்திருக்கிறீர். ஒரு காலத்தில் பாவம் செய்து மனுக்குலங்கள் உம்மை விட்டு பிரிந்து போயின. அந்த பிரிந்து போன மக்களை மீட்கும்படியா எங்களுடைய ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு அனுப்பி இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிற பிரகாரமா, பாவிகளை ரட்சிக்கும்படியா இயேசு வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிற பிரகாரமா, அவர் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை பாவத்திலிருந்து, பாவ கரையிலிருந்து, பிசாசின் நிலையான சேற்றிலிருந்து அவர்களை மீட்டு நம்முடைய சொந்த குமாரன் இயேசுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் உருவாக்கப்பட்ட கிறிஸ்துவின் சபையாய் இந்த ராஜ்யத்திலே மக்களை சேர்த்து கொண்டு வருகிறதுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்ட நல்ல பாடத்துக்காய் நம்முடைய வசனத்தின்படி கேட்டு அதன்படி நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கொண்ட நல்ல பாடத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கலந்து கொண்ட எங்கள் ஒவ்வொருவரையும் பேர்வராக குடும்பம் ஆசிர்வதிங்க. எல்லாருடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன தேவைகள், என்ன குறைவுகள், என்ன காரியங்கள் எதிர்பார்க்கிறார்களோ அந்த காரியங்களை எல்லாம் வாக்கி பண்ணுங்கப்பா. நீரே எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தலைவரா, ஆலோசகரா, பாதுகாவலரா, மருத்துவராக இருந்து எங்களுக்கு வேண்டிய நன்மைகளை எல்லாம் தரும்படியாக சொல்லிக்கிறோம். விசேஷமாக வயதான அம்மாவுக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்பா. பலவீனமாக இருக்கிற தாயாருடைய பலவீனத்தை முற்றிலுமாக நீக்கி பூரண சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து இப்படிப்பட்ட அற்புதமான பிள்ளைகளை பெற்று வளர்த்தின அந்த தாய்க்கு நீண்ட ஆயுளை கொடுத்து பிள்ளைகளையும் அநேக பிள்ளைகளை கண்டு அவர்கள் இந்த உலகத்திலே சம்பூர்ணமாய் வாழ கிருபை பாராட்டும்படியா இந்த குடும்பத்தாரையும் நீர் பெற்றோர்களை நீர் ஆஸ்வதிக்கும்படியா உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பெறுவராக. தூரத்தில் சமீபத்தில் இருக்கிற எல்லாரோடும் கலர் கட்டும். விசேஷமாக மும்பை பகுதியிலிருந்து இந்த இடத்துக்கு வந்த தாயாரையும் உங்களுடைய மகனையும் நீர் ஆஸ்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். தரப்புனே உங்களுக்கு நல்ல பயணத்தை வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் வந்து இங்கே தங்கி தாயாரை கண்டு உறவுகளை கண்டு மீண்டும் அவர்கள் செல்லும் போது நல்ல பயணங்களை வாய்ப்பு பண்ணி அவருடைய குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் ஐயாவை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்தும்படியாக சமுத்திரம் நாங்கள் செபிக்கிறோம். இந்த இல்லத்தை எங்களுக்காக திறந்து கொடுத்த அருமையான சகோதரி, அவருடைய பிள்ளைகள், அவருடைய கணவனார், தூர தேசத்திறவர்களோடு தெய்வீக தொடர்ந்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் நிறைவாய் கொடுத்து பிள்ளைகளை கையிட்டு செய்ய எல்லா காரியங்களையும் வாய்க்கப்பட முடியாது செபிக்கிறோம். சென்னையிலிருந்து வந்திருக்கிற ஐயாவையும் குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் வேலைகளையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி அவர்களுக்கு நல்ல பயணத்தை வாய்க்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தாயாரை மனமகிழ்ச்சியோடு கண்டு அவர்கள் உற்சாகப்படுத்தி விட்டு மறுபடியும் அவர்கள் செல்லும் போது நல்ல பயணத்தை வாய்க்கப்பட முடியாது கொண்டாடுகிறோம். இங்கே இருக்கிற மகன் அவர் செய்கிறதான தப்பனை வேலைகளுக்காக, உடைய குடும்பத்தாருக்காக, பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். உடைய தொழிலை நீர் ஆசீர்வதியாக கொண்டாடுகிறோம். மற்ற எல்லா பிள்ளைகளோடு கையில் பிரயாசத்தோடு இருக்கட்டும். வந்திருக்கிற சிறு பிள்ளைகளையும் உடைய பெற்றோரையும் வந்திருக்கிற தாயார் அருமையான சகோதரிகளையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளை கொடுக்கும்படியாக இந்த வளாகத்தை சுற்றும் 1000 முதலை கொண்டு வேலையிலிருந்து பாதுகாக்கும்படியாக மாட்டாங்க. நீர் பெருக, நாங்கள் சிறுக எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆவிக்குரிய பூமிக்குரிய சகல நன்மைகளை எங்களுக்கு சம்பவமாக கொடுத்து வர்றதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய கரைகளோடு அடியாருக்கு சுகபல ஜீவனை தந்தால் மீண்டும் நாங்கள் ஒருவருக்கு ஒரு சந்தித்து நாமத்தை பயன்படுத்தி செய்யும்படியாக இரவு வேலை முழுவதும் எங்களுக்கு நல்ல இடைப்பாதலை தந்து நாளை ஒரு புதிய நாளைக்கான கிருபை முடியாது சொல்லிக்கிறோம். அடியார்களுக்கு சமாதானமான பயணங்கள் வாய்ப்பு ஸ்தோத்திரம். செல்லும் போது நல்ல பயணங்கள் வாய்ப்பு பண்ணும்படியா இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.